Hey guys, this is Candy Laplashan. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது contrat de travail பற்றி. contrat de travail வந்து நிறைய விதம் இருக்குது. ஒவ்வொரு செக்டர் d'activitéக்கும் ஒரு convention collective இருக்குது. அதுக்கேற்றபடி தான் நாங்கள் contrat de travail செய்ய வேணும். contrat de travail à durée déterminée வந்து எழுதித்தான் செய்ய வேணும். contrat de travail à durée indéterminée கட்டாயம் எழுத தேவையில்லை. ஆனால் எழுதி ரெண்டு பார்ட்டியும் சைன் பண்ணுறது recommandé. Mention obligatoire dans le contrat de travail endekla salarié enda பேர் அவருடைய அட்ரஸ் அவர் என்ன வேலை செய்ய போற durée de travail période d'essai secteur d'activité அதுகளை உங்களோட contrat de travail மென்ஷன் பண்ணணும். temps de travail ன்னு சொல்லிக்கல en France un salarié doit travailler 35 heures par semaine. அவர் ஓகே சொல்லி அவர் heures supplémentaires செஞ்சாருண்டா 36 heures 43 heures 25% supplémentaire pay பண்ண வேணும். 44 heures 48 heures மட்டும் 50% கூட pay பண்ண வேணும். ஒரு ஆள் மேக்ஸிமம் 10 மணித்தியாலம் தான் வேலை செய்ய வேணும். பெரியட் தேசியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்கள் உங்களோட கொண்ட்ராவில் எழுதியிருக்க வேணும். பெரியட் தேசிய வந்து உங்களோட ஸ்டாச்சும் உங்களோட என்ன கொண்ட்ரா சைன் பண்ணுறீங்களன்றதை வச்சு தான் எவ்வளவு காலம் பெரியட் தேசியன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு சேதையை சைன் பண்ணுறீங்களா அந்த சேலரின்ற நிவ்வை பொறுத்து தான் அவைகளுக்கு எவ்வளவு பெரிய தேசிய சைன் பண்ணலாம்னு தெரியும். நீங்கள் ஒரு சர்வர் எடுத்தீங்களா அவருக்குண்ட பெரிய தேசிய வந்து ஒரு மாதம் qui peut être renouvelé encore une fois, ça veut dire 2 மாதம் அவர் பெரிய தேசியில் இருக்கலாம். இதில் நீங்கள் ஒரு cadre recruter பண்ணுறீங்களா அவர்கிட்ட பெரிய தேசிய வந்து 3 மாதம் qui peut être renouvelé encore une fois, ça veut dire அவர் 6 மாதம் période d'essai வேலை செய்யலாம். நீங்கள் வந்து ஒரு CDD சைன் பண்ணுறீங்களா ஒரு CDD mois de 6 mois எடுக்கிறீங்களா ஒரு semaine de travailக்கு ஒரு நாள் période d'essai கொடுக்க வேணும். ஆனால் அது மேக்ஸிமம் 2 semaine இருக்க வேணும். நீங்கள் ஒரு CDD plus de 6 mois எடுக்கிறீங்களா période d'essai வந்து மேக்ஸிமம் ஒரு மாதம் இருக்கலாம். நீங்கள் ஒரு சலாரியை ரெக்ரூட் பண்ண பிறகு அவரை விசிட் மெடிக்கலுக்கு அனுப்ப வேணும் 3 மாதத்துக்குள்ள. நீங்கள் வந்து உங்களோட சலாரிக்கு மினிமம் 11 heures de repos அது கொடுக்க வேணும். ஒரு கிழமைக்கு மினிமம் ஒரு நாளாவது repos கொடுக்க வேணும். அதால் ரெஸ்டோரேஷன் செய்கிறவியல் நீங்கள் heure de coupure செய்யும்போது அந்த 11 heures de pause அவதானிக்க வேணும். உங்களுக்கு ஒரு சலாரியை 6 மணித்தியாலம் தொடர்ச்சியாக வேலை செய்யும்போது அந்த பர்சனுக்கு 20 நிமிஷம் மினிமம் போஸ் கொடுக்க வேணும். உங்களுக்கு ஒரு ஆள் வந்து 35 மணித்தியாலம் பர்சமன் வேலை செய்யும் போது அந்த பர்சன் சாப்பிட்றதுக்கு ஒரு எம்ப்ளாஸ்மெண்ட் நீங்கள் ஒதுக்கி கொடுக்க வேணும். si c'est l'usage dans l'entreprise நீங்கள் ticket restaurant கூட கொடுக்கலாம். சேலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் ஒரு taux horaire brut de CMICாவது கொடுக்க வேண்டும். En 2026 taux horaire brut c'est 12,02 centimes. congé payé பொறுத்த வரைக்கும் ஒரு சேலரியை வந்து மாதம் ஃபுல்லாக வேலை செய்யும் போது அந்த ஆளுக்கு 2.5 jours de congé payé கொடுக்க வேணும். அப்போ அவருக்கு வருஷம் ஃபுல்லாக வேலை செய்யும் போது 5 semaines congé payé மினிமம் 2 semaines தொடர்ந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் அவருக்கு ஒத்துழைச்சி கொடுக்க வேணும். உங்களோட கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் இந்த உடுப்பு தான் போட வேணுமென்று ஒரு கண்டிஷன் போடலாம். ஆனால் அது அப்படி நீங்கள் கண்டிஷன் போட்டிங்களா நீங்கள் தான் அந்த உடுப்புக்கு காசு கொடுக்க. நீங்கள் சலகையை வேலை செய்ய தொடங்கிக்க தேப்பேயாவது செய்ய வேணும். அவர் செக்யூரிட்டியாக வேலை செய்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் கொடுக்க வேணும். சொன்ன டைமுகளை ரெஸ்பெக்ட் பண்ண வேணும். rupture de contrat CDD பொறுத்த வரைக்கும் நார்மல்மோ CDD ஒரு கட்டத்தில் முடிஞ்சிடும். அதுக்கு முதல் அந்த கொண்ட்ராவை நீங்கள் கசை பண்ண போகிறீங்களா 2 பார்ட்டியும் ஓகேண்டா c'est fini. அல்லாட்டிக்கு சலாரியை டெமிஷன் பண்ணுறாண்டா அவர் வந்து délai de préavis ரெஸ்பெக்ட் பண்ண வேணும். délai de préavis வந்து 1 jour par semaine இன்னும் எவ்வளவு வேலை செய்ய இருக்குதோ மேக்ஸிமம் 2 semaine நீங்கள் préavis. CDI contrat நிப்பாடுறதுக்கு ஒன்றில் நீங்கள் டெமிஷன் பண்ணலாம். அல்லாட்டிக்கு நீங்கள் உங்களை லிசன்சிமெண்ட் செய்ய வேணும். அல்லாட்டிக்கு நீங்கள் நெகோசியே பண்ணி rupture conventionnelle செய்யலாம். préavis பொறுத்த வரைக்கும் c'est 1 à 3 mois. உங்களோட ஸ்டாச்சுவை பொறுத்து உங்களோட contratல என்ன எழுதியிருக்கோ அதை மாதிரி செய்ய வேணும். ஏதாவது பிரச்சனைன்னா நீங்கள் conseil de prud'hommeக்கு போகலாம். ஆனால் போகக்கு முதல் நீங்கள் கடிதம் எழுதி ஒரு டிஸ்கஷன் செஞ்சுட்டு அதுக்கும் சரிப்பட்டு வராட்டிக்கு நீங்கள் ஒரு டோசியேவை மோந்தே பண்ண வேணும். அதுக்குள்ள ஃபிட் பே contrat
பிளானிங், மெசேஜ்கள், லெட்டர்கள் எல்லாமே அசம்பிளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சர்ஃபவுண்டை நிரப்பி அனுப்ப வேணும். வாலா, நான் ஒரு ஷார்ட் டைமில் முக்கிய விஷயங்களை மட்டும்தான் சொன்னேன்னா, நான் இந்த வீடியோ செஞ்ச பர்பஸ் வந்து கம்பெனி வச்சிருக்கிற ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் அவோக்கா தொந்தோகாத travail இல்லை. தயவு செய்து சலரியேவாக இருக்கிற ஆட்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட பிரச்சனையெல்லாம் சொல்லாதீங்க. என்னால் ஒன்றும் உங்களுக்கு உதவி செய்யலாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.